எப்பா காலையில வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே அல்ல இருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் டிவியை போட்டு பார்ப்போம். ரிமோட் எங்க கிடக்கும்? ஆமா, இந்த பயல காலையிலேருந்து காலை எங்க போனானோ? சரி, வரும்போது வரட்டு, சாப்பிடறதுக்கு வந்துடும். அம்மா, நான் வந்துட்டேன். எங்களா போய் தொலைஞ்ச? பையில கூட கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன். அம்மா, பசிக்குது, சாப்பாடு எடுத்துடா. தின்னது மட்டும் கரெக்டா வந்துரு. இரு, எடுத்துட்டு வரேன். அம்மா, ரிமோட்டா இவ்வளோ நேரம் நீ தான் பார்த்துட்டு இருக்க. ஆமா, உங்க அப்பா தானே சமைச்சு வைக்காரு, நான் டிவி பார்க்கறதுக்கு. அம்மா, சும்மா அந்த எதையா சொல்லாம போய் சாப்பிட்டுட்டு வரேன். சாப்பிட செய்வேன். சாப்பிட்டாதானே அடுத்து பைக்கா கூட ஓட முடியும். எப்பா, நீ கொஞ்சம் டிவியை போட்டு பார்ப்போம். அம்மா, அந்த ஃபேனை கொஞ்சம் போடா. உனக்கு கை என்ன ஒடிஞ்சு போச்சா? எலும்பி போடல ஃபேனை. வீட்டில் எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். என்ன சோற சாப்பிடு. என்னைக்கு பார்த்தாலும் ஜோரம் மீனும் சாம்பாரும் தான். புதுசாக ஒன்றும் வைக்க மாட்டியாம்மா? வேணும்னா தின்னுட்டு எலும்பி போல. அண்ணா வெளியில கதை அடிக்க இறங்கியாச்சு, இன்னி வரமாட்டா. எல்லாரும் இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா? என்ன லட்சுமி அக்கா, சமையல் முடிஞ்சதா? சாப்பிட்டாச்சாக்கா? ஆமாம் ஆமாம். சரி வாங்க, வந்து உட்காருங்க. அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன டீ சொல்லு. நம்ம அடுத்த தெருவில் வர்க்கீஸ்ன்னு ஒரு இருந்தார்லக்கா, வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வந்தான் இப்போ. ஆமாக்கா, அவனுக்கு என்ன? அவன் சொல்லாம கொள்ளாம வெளிநாட்டுக்கு போயிட்டான்க்கா. அப்படியா நெட்டவள்ளி? ஏன், என்னாச்சு? தெரியலக்கா, அவன் பொண்டாட்டிக்கிட்டேயோ பிள்ளைங்கிட்டயோ யாருக்கிட்டேயுமே சொல்லாம வெளிநாட்டுக்கு போயிட்டான். ஏன்க்கா, என்ன பிரச்சனை? அவன் அங்கே யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறான் போல இருக்கு. அதனால தான் இங்கே இவங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதும் அவன் கோபத்தில் யார்கிட்டையுமே சொல்லாமல் போயிட்டான். ஐயோ பாவம், இந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யும்? உலகத்தில் நிறைய பேர் இப்படிதான்க்கா இருக்காங்க. நாம் என்ன செய்ய முடியும்? சரி, அதை விடுங்க. என்ன லட்சுமி அக்கா, காலையிலே டையெல்லாம் அடித்து குளிச்சாச்சா? போட்டி வேலையை பார்த்துட்டு. சரி, என் வீட்டுக்காரர் வருவார், சாப்பாடு கொடுக்கணும், நீ வீட்டுக்கு போகிறேன். சரி, நாமளும் போவோம். சரி, நீ நானும் வீட்டுக்கு போகிறேன். சரி, போவோம். எப்பா, என்ன வெயில், வெளியில நடக்க முடியலப்பா. ஏ லட்சுமி, சோத்த கொண்டா. வாரேன். இன்னாங்க சாப்பிடுங்க. இதோ தண்ணி எடுத்துட்டு வரேன். தலை எழுத்து, இதை தின்னு தொலையலும். இன்னாங்க குடிங்க. சரி, சாப்பிடும். செத்த படுத்து தூங்கும். ஏட்டி லட்சுமி, ஒரு 4 மணிக்கு எல்லாம் எழுப்பி விட்டுரு. சரிங்க, கடைக்கு போகும்போது காய்கறி எல்லாம் வாங்கணும். 4 மணி ஆச்சு, அவரை எழுப்பி விடுவோம். ஏங்க, 4 மணி ஆச்சு, எந்திரிங்க. ஏ, ஒரு டீ எடுத்துட்டு வா. சரிங்க, கொண்டு வரேன். இந்தாங்க காப்பி, குடிங்க. எம்மா, வாழ வா, விளையாடி தளர்ந்தாச்சா? எப்பா போங்கப்பா, எதையாவது சொல்லிட்டு இருக்காது. எம்மா, கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னேன்ல, எப்பா போகணும்? ஆமாங்க, உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் கல்யாணத்துக்கு போகணும். ஒரு 200 வாங்க. சரி சரி, தாரேன். கல்யாணத்தில் பிரியாணி தானே தருவாங்க, சோத்தை போட்டு ஏமாற்ற மாட்டாங்கல்ல? தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். பள்ளியோடம் தொடர்ந்து பேப்பர் தரும்போது நான் உனக்கு பிரியாணி தருவேன். அப்பா, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன்பா. 5 பாடம் ஃபெயில் ஆகும், உனக்கு எவ்வளோ ஃபர்ஸ்ட் ரேங்க் தருவான்? எப்பா சும்மா அறிங்கப்பா. சரி, கல்யாணிட்டு கிளம்புவோம், போய் கிளம்பிட்டு வாழ. சரிம்மா, இதோ வந்துட்டேன். சரி, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் கடை போயிட்டு வரேன். ஏங்க, மறந்துடாதீங்க, காய் வாங்கிட்டாங்க வரும்போது. சரி சரி. வருவாங்க, நில்லுங்க நில்லுங்க. லட்சுமி அக்கா இன்னும் காணல.
6 மணி ஆச்சு, கல்யாணம் ஆகிட்டே போண்டாமா? மக்களே, நாங்கள் ஒரு புது சேனல் தொடங்கிக்கோம். அதுக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.